வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 6வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரியன். சூரியனின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய மகாசக்தி எம்பெருமான் சிவபெருமான். இன்றைய தினத்தை ஆதிக்கம் செய்து அதிகாரம் செய்து வழி நடத்தக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதனால் நாம் அனைவரும் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 9:22 வரை ரோகிணி நட்சத்திரம். அதாவது சந்திரன் தனது சுயசாரமான தனக்கு உரிமையான தனக்கு சொந்தமான நட்சத்திரத்தில் ரோகிணியில் இன்று காலை 9:22 வரை பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு செவ்வாயுடைய மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றம் அடைந்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இன்றைய திதி நவமி திதி. அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 10வது திதி நவமி திதி. இந்த நவமி திதி இன்று மதியம் 1:10 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு தசமி திதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11வது திதியாக இருக்கக்கூடிய தசமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நல்ல நேரம் காலையில் 6 7 மணி வரையும், மாலை 3:30 4:30 வரையும். இன்றைய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே மாலை நேரத்தில் ராகு காலம் வரும். அதாவது மாலை 4:30 6 மணி வரை இருக்கும். யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, அதாவது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி. அதாவது சந்திரன் ரிஷபராசியில் செல்லும் பொழுது உங்கள் வீட்டிலிருந்து 8வது வீடாக ரிஷபராசி அமைகிறது. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சந்திராஷ்டம நட்சத்திரம் என பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம், அதாவது ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம். ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக அமைய இருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் ரிஷப ராசியில் தனது சுயசாரமான ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து செவ்வாயுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றம் அடைந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த பலன் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. எந்த தினத்தில் கோவிலுக்கு செல்வது சிறப்பாக இருக்கும்? நாம் கோவிலுக்கு போனால் நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களும் இன்றைய தினம் நமக்கு வந்து சேரும். இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி. அதாவது ஒரு மனிதன் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அந்த லக்னாதிபதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தினமன்று அவர்கள் கோவிலுக்கு செல்வது சிறப்பாக இருக்கும். அதாவது உதாரணமாக மேச ராசியில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, அதாவது மேச லக்னத்திலையும் விருச்சிக லக்னத்திலையும் பிறந்தவங்க, அவங்களுடைய லக்னாதிபதி யாராக இருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் செவ்வாய். செவ்வாய் இவர்களை ஆளுமை செய்யக்கூடிய லக்னாதிபதி. செவ்வாய் செவ்வாய்க்கிழமையை ஆளுமை செய்கிறார். அதனால் இவர்கள் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு செல்வது என்பது, அதாவது மேச லக்ன அன்பர்களும் விருச்சிக லக்ன அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை என்று கோவிலுக்கு செல்வது சிறப்பு. அதோடு மட்டுமே இல்லாமல் செவ்வாயுடைய அதி தேவதையாக எந்த தெய்வம் வணங்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக செவ்வாயுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம், வணங்கி வரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். 6 படை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதென்பது சிறப்பாக அமையும். ஜோதிட ரீதியாக ஒரு தனி மனிதன் பிறந்த ஜாதகத்தை வைத்து கோவிலுக்கு செல்வது என்பது சிறப்பாக இருக்கும்.
மேசம் ராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியின் பலன்கள். உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி உங்களுக்கு தனஸ்தானமாக அமைகிறது. தனஸ்தானம் என்பது பண வரவை தரக்கூடிய வீடு. மேச ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியில் இருந்துதான் பண வரவுகள் வரும். இன்றைய தினம் தனஸ்தான அதிபதியின் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது மேச ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு உங்களது குழந்தையின் வழியில் உங்களது குடும்பத்திற்கு பண வரவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இணைந்து பொறுப்பாக செயல்படும் பொழுது அந்த குடும்பம் என்பது வெற்றி பாதையில் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி வீறு நடை போடும் என்று சொல்லலாம். அந்த வகையில் அன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மேச ராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்கிருந்து கிடைக்கும்? ஒருவருக்கு சொந்தமான உரிமையான வீட்டிலிருந்து தான் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைத்து அவர் தனது வாழ்நாளில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். நாம் சொல்லக்கூடிய ராசி பலனில் சந்திரன் ஒரு வீட்டில் செல்லும் பொழுது அந்த வீட்டிலிருந்து மற்ற வீடுகளுக்கு எந்த வகையான பலன்கள் கிடைக்கும் என்பதை சந்திரன் தீர்மானம் செய்கிறார். அந்த வகையில் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எடுத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னா எப்போதுமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆட வேண்டும். அது மாதிரி மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் அவ்வப்பொழுது அந்த குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வீட்டு அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷப ராசியை செலவு ஸ்தானம் என்றும் சொல்வோம், இரகசியமான செயல்களை செய்யக்கூடிய இரகசிய ஸ்தானம் என்றும் சொல்வோம். ரிஷப ராசியிலிருந்து உங்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் கொடுக்கக்கூடிய உயர்வான எண்ணங்கள் வந்து சேரும். உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டு அதிபதி தன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். 9வது வீடு என்பது காதல் போன்ற அன்பு பாசம் போன்ற உணர்வுகளை கொடுக்கக்கூடியது. அதாவது 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு, இந்த 3 வீடுகளுமே ஒரு மனிதனுக்கு அன்பு பாசம் காதல் இது போன்ற உணர்வுகளை மேன்மையாக்கி தரக்கூடிய அமைப்பு. இன்றைய தினம் என்பது புதிதாக காதல் செய்வதற்கு விரும்பக்கூடிய அன்பர்களுக்கும் இரகசியமாக காதல் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. அதே மாதிரி உங்களது நண்பர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் அவர்களோடு நீங்கள் செய்யக்கூடிய உரையாடல்களுக்கும் மனநிறைவை தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். கடகம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் பயன்களை உங்களுக்கு தர இருக்கிறார் சந்திரன். அதாவது ரிஷப ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைகிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைத்து தருவார். 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் இளைய சகோதரர்களின் வரவும் உறவும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதே போல் உங்களுடைய மாமனார் மற்றும் மாமியார் இவர்கள் வகையில் பொருளாதார நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கும். நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான எதிர்பார்ப்புகள். இன்றைய தினம் கடகராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்.
அதுபோல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியில் அவர்களது நண்பர்களின் உறவு நிலை அமைய பெற்றிருக்கிறது. அதாவது கடகராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு நண்பர்கள் அமைவார்கள். பாசம் வைப்பதற்கும் நேச வைப்பதற்கும் தோளோடு தோள் நின்று நல்ல நண்பர்களின் உறவை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு ரிஷபராசி. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல நண்பர்களின் உறவை கொண்டு வந்து தர இருக்கிறார். சிம்மம் ராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடியது ரிஷபராசி. ஜீவனஸ்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வீடு. உணவாக இருக்கலாம், உறைவிடமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், வேலை தொழிலாகவும் இருக்கலாம். இவை அனைத்துமே உங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் ரிஷபராசியில் செல்கின்ற காரணத்தால் ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலன்கள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே, நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையும் அடையக்கூடிய நல்ல நாளாக சந்திரன் உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறார். உங்களது வீட்டதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரத்தை குறிக்கக்கூடியது. உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே இணக்கமான மகிழ்ச்சியான தாம்பத்திய உறவை கொண்டு வந்து தருகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அழகிய தேவதை போன்ற குழந்தையை சிம்ம ராசி அன்பர்கள் பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு சூரியன் வைத்திருக்கிறார். குடும்ப சொத்துக்களை குறிக்கக்கூடிய வகையில் உங்களது தாய் தந்தையர்களின் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யப்போகிற அனைத்து வகையான நல்ல முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே வந்து உங்களை கடந்து போகிறது. கன்னிராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என்ன சொல்லுவோம். ரிஷபராசி உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியை கன்னிராசி அன்பர்களுக்கு தர்மஸ்தானம் என்ன சொல்கிறோம். உங்களது தாய் தந்தையர்கள், உங்களது தாத்தா பாட்டிகள், உங்களது முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் அனைத்துமே ரிஷபராசியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்த தர்மங்களும் உங்களது முன்னோர்கள் செய்த தர்மங்களும் ரிஷப ராசியில் இருந்துதான் உங்களுக்கு கிடைக்கும். 9வது வீடு அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இணக்கமான உறவுகளை, சண்டை சச்சரவு இல்லாத உறவுகளை நிறைவாக தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் 5ஆம் இடமாகிய மகரத்தில் இருக்கிறார். இதன் பயனாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் கொண்டு வந்து தருவார். அந்த பயணங்கள் மூலம் ஆதாயமும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வார். கன்னிராசி அன்பர்கள், உங்களது இன்றைய தினத்தின் பண வரவு என பார்க்கும் பொழுது தெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைத்து 9வது வீடு என்பது தெய்வத்தின் அருளை குறிக்கக்கூடியது. அதன் வகையில் உங்களுக்கு தெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைத்து அதன் வழியில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான வேலையோ அல்லது தொழிலோ அமைந்து பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதன் பலனாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அஷ்டம ராசி அப்படின்னு சொல்கிறோம், 8வது வீடு அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஒரே பொருள் கொண்ட ஒரே வீட்டை குறிக்கக்கூடியது. உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடமாகிய ரிஷபராசியை துலாம் ராசிக்காரர்கள் இப்படித்தான் அழைப்பார்கள். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் ரிஷப ராசியில் சொல்லும் பொழுது நம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை ஒரு தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். பொதுவாக
ஒரு வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது அந்த சந்திரனின் பலன்கள் என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் அஷ்டம ராசி பயணம் என்பது ஒரு சில படிப்பினைகளை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கிறது. இது போன்ற ஒரு நல்ல படிப்பினைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் பொழுது அந்த மனிதன் தனது மனதை வலிமைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் போராடக்கூடிய தன்மை அதிகரித்து கொள்வார். உங்கள் வீட்டதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது தனியாக செயல்படுவது கிடையாது. 8ஆம் இடம் சந்திரன் செல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் இணைத்து கொண்டு சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து ஒரு செயல்களை செய்வார்கள். பொதுவாக இன்றைய தினத்தின் பண வரவுகளில் இழுபறி நிலையும் தேவையற்ற இடையூறுகளும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான வித்தைகளை துலாம் ராசி அன்பர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைய தினத்திற்கு அவசியமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, சமசப்த வீடு அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் எண்ணில் பாதி என சொல்லக்கூடிய சிறப்பான புனிதமான உறவை குறிக்கக்கூடிய வீடு சமசப்த வீடு. அதாவது ரிஷபராசி என்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் தனது பயணத்தை இனிமையாக கடந்து செல்வதற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய வீடாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் சந்திரன் 7வது வீட்டில் செல்லும் பொழுது உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவியிடையே இணக்கமான மனநிலையை கொடுத்து அன்பான உறவுகளை மேம்படுத்தி மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் வீட்டதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு சிறப்பை தரக்கூடிய வீடு. உங்களில் திருமண வயதை அடைந்து வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவியை தேடிக்கொண்டிருப்பார், பெண்ணாக இருந்தால் கணவனை தேடிக்கொண்டிருப்பார். இது போன்று தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ அமைவார்கள் என பார்க்கும் பொழுது 7வது வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது உங்களது வீட்டதிபதி 3வது இடத்தில் இருக்கும் பொழுதும் இது போன்ற நல்ல காரியங்களை செய்து கொடுப்பதற்கான அமைப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு ரிஷபராசி. இந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு வெற்றிகள் கொண்டு வந்து தரப்படுகிறது, வேலைகள் கொண்டு வந்து தரப்படுகிறது. நோய்களும் கடன்களும் வழக்குகளும் அனைத்துமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வீட்டிலிருந்து தான் கொண்டு வந்து தரப்படுகிறது. நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தின் நிலை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியின் நிலை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டை கொண்டுதான் உங்களுக்கு இதன் பலன்கள் கிடைக்கும். சந்திரன் இன்றைய தினம் வெற்றி ஸ்தானத்தில் செல்லும் பொழுது, அதாவது இதை வேறு மாதிரியும் சொல்லலாம், 6வது வீடு அப்படிங்கிறது திருமணத்திற்கு தடைகளை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய கலஸ்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த புதன் பகவானை, மிதுன ராசி அதிபதியாகிய புதனுக்கு தனது வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் தன் கையில் வைத்திருக்கிறார். அதாவது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகளை தருவது என்பது ரிஷப ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் குணமாக அமையும். இன்றைய தினத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 6வது வீட்டோடு பயனாக நீங்கள் வேலை தொடர்பாக செய்யக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளிலும் நல்லதை எதிர்பார்க்கலாம். காரணம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்லது தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார். மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து ரிஷபராசி என்பது 5ஆம் இடத்தில் இருக்கிறது. புத்திரஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட சிறப்பான குண நலன்கள் வந்து சேரும். உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது பணவரவை தரக்கூடிய வீடு. குடும்பத்திற்கு அனைத்து வகையான செலவுகளையும் அனைத்து வகையான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய வீடு 2வது வீடு தனஸ்தானம். அந்த வீட்டில் உங்கள் வீட்டதிபதி அமர்ந்திருக்கிறார்.
இன்றைய தினத்தின் பணவரவு, அதாவது நீங்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு வர இருக்கிறது. அதாவது உங்களது மனைவி வழியாக உங்களுக்கு பணவரவை எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவியினுடைய தாய் அல்லது தந்தையின் வழியாக பணமாகவோ அல்லது பொன் பொருளாகவோ சொத்தாகவோ கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். 5வது வீடு என்பது அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது என்னங்க அகம் சார்ந்த தொழில்? அகம் சார்ந்த தொழில் அப்படின்னா தனது திறமையால், தனி மனித திறமையால், ஒன்மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட திறமையால் சிறப்பான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு. எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைப்பு கிடையாதுங்க. பொதுவாக தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 10 பேருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையாட்களின் வேலையை வைத்து வருமானம் பெறுவார்கள். ஆனால் அகம் சார்ந்த தொழில் என்பது தனிப்பட்ட நபர் தனது சொந்த முயற்சியின், தனது சொந்த திறமையால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியத்தை 5வது வீடு வைத்திருக்கிறது. அதனால் இன்றைய தினம் அகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, ரிஷபராசி என்பது உங்களுக்கு தாய் வீடாக அமைகிறது. ஒரு தாயை குறிக்கக்கூடிய வீடு கும்பராசிக்கு ரிஷபராசி. இந்த வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவும் தன்னடக்கமும் உங்களது தாய் வழியாக வந்து சேரும். இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இது போன்ற உயர்வான குணநலன்களை உங்களுக்கு அமைத்து தருவார். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு திருமணங்களை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும், கணவன் மனைவியிடையே உறவு நிலையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பையும் 7ஆம் இடமாகிய சிம்ம ராசி தன் கையில் வைத்திருக்கிறது. அந்த வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் செல்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியின் உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான சிறப்பான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது. சூரியன் அமைத்து தருவார். ரிஷபராசியில் இருந்து உங்களது உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்களின் நிலைப்பாடுகள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் உறவு நிலை என பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து உங்களுடைய உறவுகளை சிறப்பாக வளர்த்து கொள்வதற்கான சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீனம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. ஒரு மனிதன் புத்தி கூர்மையாக, சுறுசுறுப்பாக, தைரியமாக தன்னை நோக்கி வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய அனைத்து வகையான திறமைகளையும் ரிஷபராசி வைத்திருக்கிறது. அதாவது மீன ராசி அன்பர்களுக்கு ரிஷபராசியில் இருந்து தான் இது போன்ற அனைத்து நற்குணங்களும் கிடைக்கும். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் ரிஷபராசியினுடைய நிலை, அதாவது மீன ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரிஷபராசியினுடைய நிலை எப்படி இருக்கும் என தெரிந்து கொண்டு உங்களுடைய தைரியத்தை கணக்கிட்டு கொள்ளலாம். இன்றைய தினம் சந்திரன் அந்த வீட்டில் செல்கின்ற காரணத்தால் புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளையும் அமைத்து தரக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்கிறது. அதே போல் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் 3வது வீடு என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது. அந்த வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது நீங்கள் வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் தெய்வங்களுக்கும் கோவில்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார். இன்றைய தினம் என்பது மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கோவில்களுக்கும் மற்றும் நீங்கள் விரும்பக்கூடிய சுற்றுலா போன்ற இனிமையான இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுபோல் நீங்கள் சென்று வருவது என்பது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.